அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். நீ என் தந்தையை கொன்ற கொலைகாரி, உன்னை நான் வெறுக்கிறேன் என்று பரதன் தன் தாயிடம் கூறுதல். பாடல் எண் 874. கொண்டவனை கொன்றிட்ட கொலைகாரி என் தாயு, அண்டவுமே அஞ்சுகிறேன் ஐயோ நீ வன்பேயோ, தொண்டன்னும் பெயரினிலே துயரெல்லாம் தந்தாயே, மண்டூகம் யான் உனக்கு மகனாயும் வந்தேனே. இதுவே 874வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். கொண்டவனை கொன்றிட்ட கொலைகாரி என் தாயு என்ற முதல் வரிக்கான விளக்கம், கொண்டவன் என்கிற கணவனையே கொன்று அழித்துவிட்ட கொலைகாரியோ என் தாய், அவள் கொலைகாரி என்பதையும் என்னால் நம்ப முடியவில்லையே. அண்டவுமே அஞ்சுகிறேன் ஐயோ நீ வன் பேயோ, அவ்வாறு கொலைகாரியாக திகழக்கூடிய என் தாயாகிய உன்னை அண்டவும் உன் அருகில் வரவும் நான் அச்சமடைகிறேன். ஏனென்றால் நீ வன்மை என்கிற தீய எண்ணமும் வலிமையும் கொண்ட பெரும் பேயை போலவே நீ திகழ்கிறாய். அவ்வாறு வன்மை என்கிற அந்த தீய எண்ணமும் வலிமையும் கொண்டு விளங்கக்கூடிய பேய்தான் தன்னுடைய கணவனை கூட கொன்றுவிடும். அவ்வாறு கொன்றுவிடக்கூடிய தீய இயல்பு கொண்டவளாக நீயும் திகழ்கிறாய் என்பதால் நீ வன்மை மிகுந்த பேயாக இருப்பாயோ என்று நான் சந்தேகம் கொள்கிறேன். தொண்டென்னும் பெயரினிலே துயரெல்லாம் தந்தாயே, தொண்டு என்கிற பெயரில் எனக்கு உதவி செய்வது போல் வந்து எனக்கு இல்லாத பெரும் துயர் யாவையும் நீ தந்து விட்டாயே. மண்டூகம் யான் உனக்கு மகனாயும் வந்தேனே. மண்டூகம் என்கிற தவளையை போல் தன்னுடைய துன்பத்தை வாய்விட்டு புலம்பி தீர்க்கிற தவளையை போலவே நானும் நான் கொண்ட துன்பத்தை வேறு வழியில்லாமல் தவளையை போல் புலம்பி அழுவதற்கு வைத்து விட்டாயே. உனக்கும் நான் மகனாக பிறந்தது கூட இவ்வாறு தவளையை போல் புலம்பிக் கொண்டிருப்பதற்காகத்தானோ என்றெல்லாம் பரதன் தன் தாயிடம் கேட்டான். இதுவே 874வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 875வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.